ஐயோ, என் பர்சனல் மேட்டர் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? கேவலப்படுத்துறியா? ஆ, அது ஒண்ணு இல்ல. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சத்தம் போட்டு வேண்டிக்கணுமா? அப்படி வேண்டிக்கிட்டாதான் நம்ம வேண்டியதெல்லாம் நடக்குமா? ஏய். அதான் அப்படி கும்பிட்டேன். ஏய், இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. நீயும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏய், சாமி கும்பிடு. சரி சரி, அதான் சமாளிச்சிட்டோம்ல. உங்க பார்த்து சாமியை கும்பிட்டு என்ன ஏன் பாக்குற? இந்தாங்கம்மா. ஏன் இந்த ரகசியம் கோவில் பூசாரியான அவருக்கே தெரியாது? நானே ஓலைச்சுவடியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதானங்க? போலாமா? வா, உன்னை கூட்டிட்டு வந்த பாரு. சரி விடு. சாரி. ஏன் இப்படி பண்ற? சும்மாதான். ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருந்தேன். சாமிக்கு கேட்டுச்சான்னு தெரியல, அதான் சத்தம் போட்டு வேண்டினேன். அம்மா தாயே, எல்லாரையும் காப்பாத்துமா. யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுமா. எல்லாத்தையும் நீதாம்மா பாத்துக்கணும். அம்மா தாயே. சஞ்சய், ஏய், அங்க பாரு. என்ன? ஆஹா, நம்மளே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணுமா. உன்னால பாரு, அமைதியா இருந்த இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாரு. சாமியே கன்ஃபியூஸ் ஆக போகுது. நீ என்ன ஏத்துக்கிட்டா இதெல்லாம் நடக்குமா? போடா. ஏய் வித்யா, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் போய் என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி வந்துடுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க திருந்தி வாழ்றதுக்கு தான் ஜெயிலே. திருந்தி வாழ பாருங்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தெரிஞ்சிடுறோம். எங்களை மாதிரி ஆளுங்க திருந்துனா கதையில எந்த சுவாரஸ்யமும் இருக்காது மேடம். ஐயோ, எங்க திருந்த போறீங்க? வட்டா வாங்க மேடம். என்ன மேடம்? என்ன நொண்ண மேடம்? ஜாமீன் எடுக்க உனக்கு எத்தனை நாள்டா? உள்ள எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? மேடம், உள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி பண்ணி தர சொல்லியிருந்தேனே. அசிங்கமோ ஏதாவது கேட்ட போறேன். உள்ள சரளான்னு எவ்வளோ ஒருத்தி எங்களை 4 நாளா தூங்க விடாம பண்ணிட்டா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், உன்னால ஒரு நாள் தூங்காம இருக்க முடியுமா? சாரி மேடம், நானும் ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். அந்த வேதா தான் எல்லா பக்கமும் சொல்லி வச்சு தடுத்துட்டாங்க மேடம். முடியல. அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க தடுத்துட்டாங்கன்னு எனக்கு தகவல் சொல்றதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேனா? புரிஞ்சு நடந்துக்க, இல்லனா புதைச்சிடுவேன். மேடம், என்னையா? இது வெறும் கண்டிஷன் பெயில் தான். அடுத்த 1 மாசத்துக்கு நீங்க கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஈவினிங் 6 மணிக்குள்ள ஆஜராகி தினமும் கையெழுத்து போடணும். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் ஜாமீன் கேன்சல் ஆயிடும் மேடம். ஜட்ஜு முடியாதுன்னு சொல்லிட்டார் மேடம். இதை வாங்கவே பெரிய கஷ்டமா போச்சு மேடம். என்ன, அந்த வேதாக்கு மட்டும் தான் ஆள் இருக்கா? சகுந்தலா ஆண்டியோட அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்ண வேண்டியதானே? இப்ப உங்க எதிர்க்கட்சி எதுவும் பண்ண முடியாது. என்ன ஆண்டி? நான் கொலை வெறியில இருக்கேன். எதுவும் பேசாம வந்து வண்டியில ஏறு. ஆண்டி, வீட்டுக்கு தானே போறோம். நம்ம வீட்டுக்கு வேண்டாம், நேரா அந்த வேதா வீட்டுக்கு போறோம். இந்த நேரத்துல அங்கதான் போகணும். அவகிட்ட நிறைய பேசணும். வா.
விஜய், என்ன விஜய், எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு ஓடி வர? அந்த சகுந்தலாக்கும் பிரீத்திக்கும் ஜாமீன் கிடைச்சிச்சுமா. ஜாமீன் கிடைச்சிருச்சா? டேய், ஜாமீன் கிடைச்சிருச்சா? எப்படிடா? தெரியலப்பா. நேத்து வரைக்கும் நம்ம லாயர் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எப்படி ஜாமீன் கிடைச்சது? சரி, நீ லாயருக்கு கால் பண்ணு. அம்மா, ரிங் போயிட்டு இருக்குமா? ஹலோ, நான் வேதா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன நடக்குதாங்க? கோர்ட்ல அவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த சகுந்தலாவுக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சது? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? சாரி மேடம், அது நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவ ஜாமீன் கேன்சல் ஆகணும். அவ திரும்ப ஜெயிலுக்கு போகணும். ட்ரை பண்றேன் மேடம். ட்ரை பண்றதெல்லாம் இல்ல, செஞ்சே ஆகணும். போன வைங்க. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச அக்யூஸ்ட் அவங்களுக்கு ஈஸியா ஜாமீன் கிடைக்குதுன்னா அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? விடுதலை பண்ணி அனுப்பிடலாமே. அவங்க தான் குற்றவாளி நிரூபிக்க சஞ்சய் தான் உயிரையே பணைய வச்சிருக்கான். அது கூட ஒரு மதிப்பில்ல. ச்சே. நீ எதுக்கு உள்ள வர? ஏய், நில்லு. என்னாச்சு? ஏய், விடுங்கடா. என்ன சத்தம் அங்க? உள்ள போ வேதா. ஏய், போய் மறிச்சிட்டு இருக்க இப்படி. ஏய், ஏய், நில்லு. ஏய், என்ன ஏய், விடுங்கடா என்ன? ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இவ்ளோ பண்ணிட்டு என் வீட்டு படி ஏறி வருவ? வேதா, எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்தா அன்பா வரவேற்று உபசரிக்கணும். அதுதானே நம்ம பண்பாடு. என்ன நீ இது கூட தெரியாம இருக்க? ஜாமீன்ல வந்திருக்கேங்கிற திமிர்ல பேசுறியா? ஜெயிலே இருந்தாலும் இதே திமிரோட தான் பேசுவேன். இது என் கூடவே பிறந்த குணம். என்னை விட்டு போகாது. என்ன ஸ்னேகாக்கா, எப்படி இருக்கீங்க? ச்சீ, வாய் மூடு. என்னால அக்கான்னு கூப்பிடவே கூப்பிடாத. நீ இவ்ளோ கேவலமான ஒருத்தியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சும்மா நடிக்காதீங்கக்கா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அந்த வித்யாவை நான் வெளியே துரத்தி இருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? இல்ல, இவ போய் சொல்றா. நான் அப்படிலாம் நினைக்கல. என்ன வீட்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏகப்பட்ட போட்டி நடக்குதாமே, சொல்லவே இல்ல. போற போக்க பாட்டா நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதான் போல. சீ, வாய மூடு. பொண்ணெல்லாம் நல்லவன்னு நம்பி என் கூடையே வச்சிருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இந்த வீட்ல எத்தனை பேர் உன்னை பத்தி சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டல்ல? என்ன துரோகம் பண்ணனா? நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ஆமா, நான் பேசாம அமெரிக்கால சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன உங்க வீட்டு மருமகள் ஆக்குறேன்னு ஆசை காட்டி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. கடைசியில என்ன நடந்துச்சு? அந்த வித்யாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க தொழில் வாரிசா அவளை அறிவிக்க போறீங்க. என்ன ஒரு பைத்தியம் மாதிரி சுத்த விட்டீங்க. போதா குறைக்கு உங்க பையனும் மருமகளும் சேர்ந்து எனக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் பொறுத்து போவேன். நான் என்ன புத்தரா இல்ல காந்தியா? சாதாரண பொண்ணுதான். எனக்கும் கோவம் வரும்ல, பழி வாங்கணும்னு தோணும்ல, அதான் செஞ்சேன். இனிமேலும் செய்வான் ஆண்டி. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடி சொன்ன? ஏய், தப்பு தப்பு தப்பு. ரொம்ப
ரொம்ப தப்பு. நான் இருக்கும்போதே என் பார்ட்னர் மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு வேதா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பதான் நான் ஜெயில இருந்தே வெளியே வரேன். வெளியே வந்த உடனே நேரா என் வீட்டுக்கு கூட போகாம ஒன்ன பார்க்கதான் வந்திருக்கேன். அப்படி வந்தவகிட்ட நடந்துக்கிற முறையா இது? சரி, ரொம்ப பசிக்குது. என்ன சாப்பாடு? சாப்பாடு விஷம் இருக்கு, குடிச்சிட்டு சாவு. சார் ரொம்ப சூடா இருக்காரு போலயே. போய் 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்க. எது? பிரீத்தி, உனக்கு என்ன வேணும்? சாதா தோசையா இல்ல? இல்ல, கீ ரோஸ்ட் ஆண்டி. இவளுக்கு ஒரு கீ ரோஸ்ட், எனக்கு ஒரு மசால் தோசை. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. போங்க போங்க, போய் சுட்டு எடுத்துட்டு வாங்க. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு. வெளியே போல உங்க 2 பேரையும் சேர்த்து இந்த வீட்டை பணமாக்கிடுவேன். அப்படியா? இப்ப நீங்க தோசை ஊத்தி எடுத்துட்டு வரலன்னா இந்த வீடு இப்பவே இழவு வீடாயிடும். டேய் 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 விடுடா. டேய் சொல்ல கேளா. டேய் விடு. டேய் டேய் ஏய் வேணாம். கத்தியறாங்கறல. அதெல்லாம் எடுக்க மாட்டானுங்க. நான் சொன்னா தலைய வேணா எடுப்பானுங்க. நான் சொன்ன மாதிரி தோசை ஊத்தி எடுத்துட்டு வரீங்களா இல்ல? வேதா, உன் புருஷன் கிட்ட சொல்லு. எங்களுக்கு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல வேதா. இப்ப உன் பொண்ண கொன்னா கூட அதே ஜெயில் தான், அதே தண்டனை தான். எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா உன் பொண்ணு செத்துட்டா அது உனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. ஐயோ, என்னடா ஒரு தோசைக்கு எல்லாம கொலை பண்ணுவாங்கன்னு நீங்க எல்லாரும் என்ன பாக்குறது எனக்கு புரியுது. என்ன பண்றது? கலிகாலம் எல்லாம் நடக்கும். மிஸ்டர் சந்திரமோகன் சார், போங்க சார், போங்க போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. யோ போயா. இப்ப போறியா இல்ல உன் பொண்ணு கழுத்த சீவ சொல்லலாம்? ஏய், யார பார்த்து என்னடி பேசுற? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. மனசுல பெரிய பயில்வான்னு நினைப்பா உனக்கு. அடங்குடா. மிஸ்டர் சந்திரமோகன், என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இப்ப போறீங்களா இல்லையா? எனக்கு பசி அதிகமாக அதிகமாக கொலவெறியும் அதிகமாயிட்டே இருக்கு. யோசிக்கவே மாட்டேன். 10 நிமிஷம் உங்களுக்கு டைம். சீக்கிரம் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. ஏய், நீ எங்க போற? சந்திரமோகன், உங்ககிட்ட தானே சொன்னேன். போங்க. மனசா, பரவாயில்லையே. உன் அப்பாவுக்கு உன் மேல ரொம்ப தான் பாசம் போல. சொன்ன உடனே தோசை ஊத்த போயிட்டாரு. இப்படி எல்லாம் அராஜகம் பண்றியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்பா, இன்னைய பொழுதுக்கு ஒரு நல்ல சாபம் வாங்கியாச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? இப்படி ஒரு ரோல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சாபம் கூட வாங்கலைன்னா எப்படி? அப்புறம் வேதா, ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு, உட்காருமா. உன் பொண்ண ஒண்ணும் பண்ண மாட்டேன். நல்லா மொறு மொறுன்னு நைஸா ஊத்தணும். கொஞ்சம் கனமா ஊத்துனாலும் எனக்கு பிடிக்காது. ஏய் வேதா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு உன் பையனும் மருமகளும் நினைச்சது ரொம்ப முட்டாள்தான். உள்ள இருந்தா எங்களால எதுவும் செய்ய முடியாதா என்ன? ஆமா, உன் பையனும் மருமகளும் எங்க? ஓ, கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஆமா ஆண்டி, கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு சாமிய வேண்டிக்க வேதா. ஏன்னா சொல்ல முடியாது. அவங்க வர்ற வழியில ஒரு பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி
அவங்க வண்டி மேல ஏறி இறங்கினாலும் இறங்கலாம். என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, கவலைப்படாதப்பா, அவனுக்கு துணையா உன்னைய அனுப்பிச்சு வச்சிடுறேன். அங்கிள், தோசை ரெடி ஆச்சா இல்லையா? என்ன வேதா, உன் புருஷன் கிட்ட ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்லையே. போன் போன். என்ன ஸ்னேகாக்கா? சைடு கேப்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, அது வந்து நியாயமா நீ எல்லாம் எங்க பக்கம் இருக்கணும். ஆனா நீ உன் மாமியார் சொல்லுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அந்த வித்யா இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த வீட்ல எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண கூடாதுக்கா, ரொம்ப தப்பு. கிச்சன்ல என்ன நடக்குது? கீ ரோஸ்டா வேணும், கீ ரோஸ்ட். அச்சச்சோ, தபார், நீ கேட்டதை நான் செஞ்சுட்டேன். என் பொண்ணை விட்டுருங்க. விடுறா கையா. இருங்க சார், இந்த தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். பிரீத்தி, ஆண்டி ஒரு நிமிஷம். மிஸ்டர் சந்திரமோகன், நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. எதுக்கு பிரீத்தி? இல்ல ஆண்டி, நாமளே பல தடவை இவங்களுக்கு விஷம் வைக்க ட்ரை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அவங்க விஷம் வச்சிருந்தா? சரியான பாயிண்ட். சொல்ல முடியாது, விஷம் வச்சாலும் வச்சிருப்பான் இந்த ஆளு. ஏய், இத சாப்பிடு. நான் விஷம்லாம் வைக்கல. அத சாப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல உன் பொண்ண? சாப்பிட்டேன், போதுமா? என்ன பிரீத்தி? இனி நம்பி சாப்பிடலாம் ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இருக்காது. டேய், கத்தி எடுறா. ஸ்னேகா, நீ போய் தண்ணியும் கை துடைக்க டவல் எடுத்துட்டு வா. இந்த நல்ல பழக்கம்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு சந்திரமோகன். இவ்ளோ பதட்டத்திலயும் நல்லா தோசை ஊத்திருக்கீங்களே, சூப்பர். அப்பா, நல்ல சாப்பாடு. வேதா, கோர்ட்ல ஆதாரத்தை கொடுத்தா நான் நிரந்தரமா ஜெயில இருப்பேன்னு எல்லாரும் நினைச்சீங்களோ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த கேஸ உடைச்சு இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பத்தோட காவல் தெய்வம் அந்த வித்யா இருக்காளே, அவ திரும்பி வருவாளான்னு தெரியல. ஒருவேளை வந்தான்னா நான் வந்து விருந்து சாப்பிட்டு போனேன்னு தகவல் சொல்லிடு. இன்னும் எண்ணி 7 நாள்ல உன் குடும்பத்துல ஒவ்வொரு ஆளா தூக்கி கடைசியில உன்னையும் தூக்கி காட்டுறேன். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. வர்த்தா? வர ஆண்டி, நாங்க எடுத்திருக்க முடிவு நல்லபடியா முடியணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
அடடடடே, வாமா வித்யா. ஆமா, எங்க உன் புருஷன்? ஓடி ஒளிஞ்சிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு ஆயுள் கெட்டிதான். உயிரோட திரும்பி வந்துட்டியே. நமக்கு ஜெயில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வித்யா. மாலை மரியாதையெல்லாம் பண்ணி பத்திரமா வெளியே விட்டுட்டாங்க. அதான் வந்த உடனே உன் வீட்ல ஒரு விருந்து சாப்பிடலான்னு வந்த. என்னடி முறைக்கிற? நீ வீட்ல இருந்திருந்தா உன்னதான் தோசை ஊத்த சொல்லிருப்பேன். ஏய், ஐயோ, சும்மா சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத வித்யா.